அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல அவ்வளவு கூட்டம். பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புங்கிறதால எல்லா கிளாஸ்லயும் பெற்றோர்கள் ஆசிரியர்களை முயற்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த கூட்டத்துல சிந்துவை தேடிட்டு இருந்தேன். ஒரு வழியா 4C வகுப்பு இங்க இருக்குன்னு கேட்டு போனா சிந்து என்னை பார்த்ததும் ஓடி வந்து சிரிச்சா. அவளை கூட்டிக்கிட்டு அவளோட கிளாஸ் டீச்சர் யாருன்னு கேட்டு பார்க்க போனேன். டீச்சருக்கு ஒரு 40 வயசிருக்கும். என்னை பார்த்ததும் சிந்துவோட அப்பா வரலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான் அவரோட தம்பிதான். அண்ணன் வெளியூர்ல இருக்காரு, அதான் வர முடியல. தப்பா எடுத்துக்காதீங்க சார்னு தயக்கமா சொன்னேன். சரி, இந்த முறை பரவாயில்ல. அடுத்த கூட்டத்துக்காவது அவரை வரச் சொல்லுங்க என்றவர் சிந்துவோட படிப்பை பத்தி பேச ஆரம்பிச்சார். பெருசா எந்த குறையும் சொல்லல. இங்கிலீஷ் தான் கொஞ்சம் தடுமாறுறா, மற்றபடி நோ ப்ராப்ளம் அப்படின்னு அவர் சொல்லவும் சரிங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்ததும் சிந்து கிட்ட உங்க இங்கிலீஷ் டீச்சர் யாருடா அப்படின்னு கேட்டேன். வாங்க சித்தப்பா, நான் கூட்டிட்டு போறேன். அவங்க ரொம்ப நல்ல மிஸ் அப்படின்னு என் கைய பிடிச்சு இழுத்துட்டு போனா. ஸ்டாப் ரூம்ல சில டீச்சர்ஸ் பெற்றோர்கள் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்கதான் எங்க இங்கிலீஷ் மிஸ் மாலதி டீச்சர் அப்படின்னு சிந்து ஒரு பக்கம் கை காட்டிச் சொன்னா. அங்கே பார்த்தா மஞ்சள் நிற புடவையில ஒருத்தங்க 2 பேர்கிட்ட ரொம்ப ஈடுபாடா பேசிட்டு இருந்தாங்க. நான் மெதுவா அவங்க பக்கத்துல போனேன். சிந்துவை பார்த்துட்டு அப்புறம் என்னை பார்த்து ஒரு சின்ன புன்னகை செஞ்சாங்க. கொஞ்சம் இருங்கன்னு கண்ணாலேயே சொல்லிட்டு அந்த பெற்றோர்கள் கிட்ட பேசி முடிச்சுட்டு என் பக்கம் திரும்புனாங்க. வாங்க சார், நீங்க சிந்துவுக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. நான் அவளோட சித்தப்பாங்க. அவங்க அப்பா வர முடியல, அதான் நான் வந்தேன். சிந்து எப்படி படிக்கிறா மேடம் அப்படின்னு கேட்டேன். நோ ப்ராப்ளம், சிந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிறா. இல்ல, இங்கிலீஷ் கொஞ்சம் தடுமாறுறான்னு. அதெல்லாம் ஒன்னும் பெரிய பிரச்சனையில்ல, சரியாயிடுவா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. அந்த நேரத்துல நான் அவங்களை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தேன். ஒரு 35 வயசு இருக்கும். சுண்டியிழுக்குற மாதிரியான சிவப்பு நிறம் இல்லைன்னாலும் ஒரு தெளிவான ரொம்ப அழகான கலை அவங்க முகத்துல இருந்துச்சு. ரொம்ப அளவான மேக்கப், அடர்த்தியான முடி, அந்த எடுப்பான மூக்கும் மேலுதட்டுக்கு வலது பக்கம் இருந்த அந்த சின்ன மச்சமும் ஏதோ பண்ணுச்சு. கவர்ச்சியான கண்கள், உடம்பை ரொம்ப நேர்த்தியா புடவையில சுத்தி நின்றுந்த விதம் எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பேசிட்டு கடைசியா ஒரு தயக்கத்தோட கேட்டேன். சிந்துவோட அப்பா அம்மா 2 பேரும் ரொம்ப பிஸி மேடம், அதனால அவளோட படிப்பை நான் தான் கவனிச்சாகணும். சிந்துவோட ப்ராகிரஸ் பத்தி அப்பப்போ உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்க போன் நம்பர் தர முடியுமா? ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு கேஷுவலா அவங்க நம்பரை கொடுத்தாங்க. அவங்களை விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போனதும் என்னையறியாம திரும்பி பார்த்தேன். வேறொரு பெற்றோர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. கூட்டத்துல யார் போனாலும் ஒரு தடவை திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு தேஜஸ், ஒரு உடல்வாக அவங்களுக்கு இருந்துச்சு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்த பிறகும் மாலதி டீச்சர் ஞாபகமாவே இருந்துச்சு. முகத்துல என்ன ஒரு கலை, என்ன ஒரு கனிவான பேச்சு. டீச்சர்னா இப்படித்தான் இருக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் வேற வேலைகள்ல அதை மறந்துட்டேன். ஆனா ராத்திரி படுக்க போனதும் மறுபடியும் மாலதி டீச்சர் ஞாபகம் வந்துச்சு. அவங்களை இன்னொரு தடவை பார்க்கணும் போல தோணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த ராத்திரி எனக்கு சரியா தூக்கமே வரல. மறுநாள் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டேன். சிந்துவுக்கு டிபன் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்த அண்ணிகிட்ட, அண்ணி, நானே இன்னைக்கு சிந்துவை ஸ்கூல்ல விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னேன். அண்ணி என்ன ஒரு மாதிரி வினோதமா பார்த்தாங்க. ஏன்பா, நீ லேட்டாதானே ஆபீஸுக்கு போவ? இல்ல அண்ணி, இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும், நானே விட்டுடுறேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு சிந்துவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனேன். ஸ்கூல் வாசல்ல சரி சித்தப்பா நான் போய்க்கிறேன்னு சிந்து சொன்னப்போ, இல்லடா செல்லம், நான் உன்னை கிளாஸ்லயே விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு அவ கூடவே உள்ள போனேன். என் கண்கள் தேடினது மாலதி டீச்சரைத்தான். ஆனா அவங்க கண்ணுலையே படல. லேசான ஏமாற்றத்தோட சிந்துவை கிளாஸ்ல விட்டுட்டு திரும்பி நடந்து வந்தேன். மெயின் கேட் கிட்ட வரும்போது மாலதி டீச்சர் உள்ள நுழைஞ்சாங்க. கூடவே 2 மாணவிகள். என்னை பார்த்ததும் அந்த அழகான சிரிப்போட ஹலோ சொன்னாங்க.
நானும் பதட்டத்தை மறைச்சுக்கிட்டு ஹலோ சொல்லிட்டு வெளியே வந்தேன். வந்ததும் திரும்பி பார்த்தேன். அவங்க நடந்து போற அந்த விதம், பின்னி விட்டிருந்த அந்த நீளமான கூந்தல் மெதுவா அசைய, அவங்க நடந்து போன அந்த அழகு என்னை என்னவோ செஞ்சுச்சு. அப்படியே நின்னு பார்த்துட்டு இருந்தேன். வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாக்கெட்ல இருந்து மொபைலை எடுத்து ஒரு சின்ன தயக்கத்தோட குட் மார்னிங் மேடம் அப்படின்னு மெசேஜ் அனுப்புனேன். உடனே ரிப்ளை வரல. ஒரு 11 மணி வாக்குல மொபைலை எடுத்து பார்த்தேன். ஹூ இஸ் திஸ் நோ மெசேஜ் வந்திருந்துச்சு. நான் சிவா, சிந்துவோட அங்கிள் நோ டைப் பண்ணி அனுப்புனேன். ஓ குட் மார்னிங் னு அவங்க கிட்டருந்து பதில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே தொடர ஆரம்பிச்சுது. தினமும் குட் மார்னிங் குட் ஈவினிங் னு ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பேசத் தொடங்குனோம். சில சமயம் கால் பண்ணி சிந்துவை பத்தி பேசுவேன். அப்படியே மெதுவா அவங்களை பத்தியும் விசாரிச்சேன். அவங்க கணவர் ஒரு பேங்க்ல வேலை பாக்குறாருன்னும் 2 பொண்ணுங்க, ஒருத்தி 6ஆம் வகுப்பும் இன்னொருத்தி 4ஆம் வகுப்பும் படிக்கிறாங்கன்னும் சொன்னாங்க. ரொம்ப இயல்பா ஒரு நல்ல நட்போட பேசுனாங்க. நானும் எந்த எல்லையையும் தாண்டாம ரொம்ப கண்ணியமாத்தான் பழகுனேன். ஆனா ராத்திரி தனிமையில என் கற்பனைகள் எல்லை மீறுறதை என்னால கட்டுப்படுத்தவே முடியல. ஒரு நாள் சிந்துவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது மாலதியை பார்த்து பேசிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் ஒரு ஆர்வத்துல குட் ஈவினிங் னு மெசேஜ் பண்ணேன். அவங்களும் குட் ஈவினிங் னு அனுப்புனாங்க. என்ன நினைச்சேன்னு தெரியல. யூ வேர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் இன் தட் நீல சாரி னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்டருந்து பதிலே வரல. எனக்கு உள்ளுக்குள்ள பகீர்னு ஆயிடுச்சு. தப்பா நினைச்சுட்டாங்களோன்னு ஒரே பதட்டமா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல குட் மார்னிங் அனுப்புனேன். அப்பவும் ரிப்ளை இல்ல. எனக்கு ஆபீஸ்ல எந்த வேலையும் ஓடல. மனசெல்லாம் அங்கேயே இருந்துச்சு. கால் பண்ணி பார்க்கலாமான்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப தயக்கமா பயமா இருந்துச்சு. பண்ணல. சாயங்காலம் மறுபடியும் குட் ஈவினிங் அனுப்புனேன். மஹும் பதிலே இல்ல. அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கமே வரல. மணி 11 ஆச்சு. ரூம்ல ஃபேன் ஓடுற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. மாலதி நினைப்பாவே இருந்துச்சு. மெசேஜ் பண்ணலாமான்னு மொபைலை எடுப்பேன், திரும்ப வைப்பேன். இந்த நேரத்துல மெசேஜ் பண்ணி இன்னும் ஏதாவது தப்பாயிடுமோன்னு பயமா இருந்துச்சு. ஆனாலும் மனசு கேட்காம ரொம்ப தயங்கி சாரி மேடம் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணி அனுப்புனேன். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு போன் ஸ்கிரீன் வெளிச்சமாச்சு. அடிச்சு பிடிச்சு போய் பார்த்தேன். குட் நைட் னு ஒரே ஒரு வார்த்தை வந்திருந்துச்சு. அந்த ஒரு வார்த்தை கொடுத்த நிம்மதியில அப்படியே தூங்கிட்டேன். காலையில மறுபடியும் ஒரு குட் மார்னிங் போட்டேன். ரிப்ளை வந்துச்சு. அப்பப்பா உசுரே திரும்பி வந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு சிந்துவை ஸ்கூல்ல விட்டுட்டு அவங்களுக்காகவே வெளியே வெயிட் பண்ணேன். மாலதி உள்ள வர்றதை பார்த்ததும் ஏதோ தற்செயலா பாக்குற மாதிரி அவங்க எதிர்பட போய் ஒரு சின்ன சிரிப்போட ஹலோ சொன்னேன். அவங்களும் நேத்து நடந்ததை எதுவும் காட்டிக்காம இயல்பா சிரிச்சு ஹலோ சொன்னாங்க. பேசும்போது அந்த சீரான பற்கள் அவ்வளோ அழகா இருந்துச்சு. வெளிர் பச்சை நிற சேலையில தலையை நீட்டா சீவி ஒரு மஞ்சள் நிற பூ வச்சிருந்தாங்க. பாக்க அப்படியே சொக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு நான் நகர்ந்துட்டேன். வெளியே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க 2வது மாடிப்படியில ஏறிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரம் ஏறிட்டு சட்டென்று திரும்பி பார்த்தாங்க. நான் அவங்களையே பார்த்துட்டு இருந்ததை கவனிச்சுட்டு மறுபடியும் திரும்பி படியேறி போயிட்டாங்க. மதியம் லஞ்ச் டைம்ல மெசேஜ் பண்ணேன். இந்த தடவை உடனே ரிப்ளை வந்துச்சு. குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன் சிவா. தேங்க்ஸ் மேடம். சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, இனிமேதான். நீங்க? நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன சாப்பாடு? மோர் குழம்பும் வெண்டைக்காயும். ஓ நைஸ். எனக்கு பசிக்குது. ஹா ஹா ஹா. எனக்கு மோர்குழம்பு இல்லையா? வாங்க ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஓ தேங்க்ஸ். நீங்க சொன்னதே சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்படி ரொம்ப இயல்பா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் 2 பேரும் வேலையில பிஸியாயிட்டோம். ஆனா அன்னைக்கு ராத்திரி அவங்க நினைவு இன்னும் அதிகமா இருந்துச்சு. படியேறும்போது அவங்க திரும்பி பார்த்த அந்த பார்வை, அந்த சின்ன கண் அசைவு என்னை தூங்கவே விடல. மணி 11:30 ஆச்சு. மெசேஜ் பண்ணலாமான்னு தோணுச்சு. ஆனா பயமாவும் இருந்துச்சு. கடைசியில மெதுவா குட் நைட் மேடம் னு அனுப்புனேன். கொஞ்ச நேரத்துல ரிப்ளை வந்துச்சு.
என்ன இந்த நேரத்துல குட் நைட்? இன்னும் தூங்கலையா? இல்ல மேடம், தூக்கம் வரல. ஏன்? தெரியல. நீங்க தூங்கலையா? இல்ல, கொஞ்சம் பேப்பர் கரெக்ஷன் இருந்துச்சு, அதான் பார்த்துக்கிட்டுருக்கேன். நான் டிஸ்டர்ப் பண்றேனா? இல்ல, நோ ப்ராப்ளம், முடிக்க போறேன். தென் சொல்லுங்க சிவா. என்ன சொல்ல? இப்பல்லாம் அடிக்கடி சிந்துவ நீங்க தான் ஸ்கூல்ல வந்து விடுறீங்க போல. ஆமாமா. எதுக்கு? ஸ்கூலுக்கு வர்றா பேரண்ட்ஸ சைட் அடிக்கவா? ஐயோ, அதெல்லாம் இல்ல மேடம். உண்மைய சொல்றதா இருந்தா நான் உங்களை பார்க்கத்தான் அடிக்கடி வரேன். அதை அனுப்பிட்டு என் நெஞ்சு திக் திக்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. வாட்? என்னை பார்க்கவா? என்னை எதுக்கு பார்க்கணும்? தெரியல, உங்களை பார்க்கணும் போல இருக்கும், அதான் அடிக்கடி வரேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு எந்த மெசேஜும் வரல. எனக்கு பயம் வந்துடுச்சு. சாரி ன்னு அனுப்புனேன். அப்பவும் பதில் இல்ல. மணி 12 ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு குட் நைட் ன்னு மட்டும் மெசேஜ் வந்துச்சு. நான் விடாம கோபமா மேடம் ன்னு கேட்டேன். நோ, நான் எதுக்கு உங்க மேல கோபப்படணும்? மௌம். ஓகே, எனக்கு தூக்கம் வருது, குட் நைட். ஓகே, ஸ்லீப் வெல், குட் நைட். அன்னைக்கு நைட் அந்த மெசேஜ் தந்துட்டு போன ஒருவிதமான தவிப்போடவே தூங்குனேன். அதுக்கப்புறம் மாலதியும் நானும் இன்னும் கொஞ்சம் சகஜமா பழகத் தொடங்கிட்டோம். ஒருமுறை அவங்களுக்கு ஏதோ ஒரு புத்தகம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. 2-3 கடைகள்ல அலைஞ்சு திரிஞ்சு அதை வாங்கினேன். அன்னைக்கு ஸ்கூல் லீவுங்கிறதால நேரா அவங்க வீட்டுக்கே அதை குடுக்க போனேன். ஹால்ல அவங்களோட 2 பொண்ணுங்களும் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தாங்க. என்னை ரொம்ப இயல்பா வரவேற்று சோபாவுல உட்கார வச்சுட்டு உள்ள போனாங்க மாலதி. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அன்னைக்குத்தான் அவங்களை நைட்டியில பாக்குறேன். கொஞ்சம் இறுக்கமான பிறவும் நிற நைட்டி. சேலையில பார்த்ததை விட நைட்டியில அவங்க தோற்றம் எனக்குள்ள ஒரு பெரிய தடுமாற்றத்தை உண்டாக்குச்சு. சேலையில சரியா தெரியாத அவங்க உடம்போட வளைவுகளும் அந்த செழிப்பான மார்பகங்களும் நைட்டியில ரொம்ப தெளிவா உறுதியா தெரிஞ்சுது. என்னால என் கண்களை கட்டுப்படுத்தவே முடியல. ஏதோ ஒரு காந்தம் இழுக்குற மாதிரி என் பார்வை அவங்க மேலேயே இருந்துச்சு. எனக்குள்ள ஜிவ்வுன்னு ஒரு உணர்வு. என் வயிறு ஒரு மாதிரி கலங்குச்சு. அவங்க நடந்து வரும்போது இருந்த அந்த அசைவுகள் என்னை ரொம்பவே தொந்தரவு பண்ணுச்சு. எனக்கு காபி கொண்டு வந்து தந்துட்டு எதிரே உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. இப்பல்லாம் என்னை போ வா ன்னு கொஞ்சம் உரிமையாவே பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் அவங்களை விட 7-8 வயசு சின்னவன்கிறதால அந்த உரிமை வந்திருக்கலாம். ஆனா அவங்க கேஷுவலா பேசிட்டு இருக்க என் கவனம் மட்டும் அவங்க பேச்சில இல்ல. என் பார்வை அவங்களோட கொழுத்த மார்புகள் மேலேயே நிலைச்சிருந்துச்சு. என்னை அறியாமலே நான் வெறிச்சு பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல அவங்க என் பார்வையை கவனிச்சுட்டாங்க. அவங்களுக்கு முகம் லேசா மாறுச்சு, சின்னதா நெளிஞ்சாங்க. பேசிக்கிட்டே சட்டென்று எழுந்து உள்ளே போனவங்க ஒரு துண்டை கொண்டு வந்து மேல போர்த்திக்கிட்டு மறுபடியும் ஒன்னும் நடக்காத மாதிரி சகஜமா பேச உட்கார்ந்தாங்க. அந்த நிமிஷம் எனக்கு அப்படியே செத்துடலாம் போல இருந்துச்சு. நான் செஞ்ச காரியம் எனக்கு அவ்ளோ பெரிய சங்கடத்தை கொடுத்துச்சு. முகத்துல ஈயாடல. உடனே அங்கிருந்து கிளம்புனா போதும்னு ஆகிடுச்சு. அறக்க பறக்க அவங்க கிட்டருந்து விடை பெற்றுக்கிட்டு குற்ற உணர்ச்சியோட வெளியே வந்தேன்.